கிருஷ்ணன், ஐயா பேர் கிருஷ்ணன். இப்போ ஐயா பேர் செந்தில், என்னுடைய பழைய மாணவர். ஐயா உங்கள் பேர்? குமார். இப்போ இவருக்கு நான் சொல்லித்தரதை அவர் மனசில் வாங்கிக்கிறாரு. நான் இப்போ இந்த 6 மாதம் பயிற்சி என்னங்கிறது அப்படியே பார்த்துக்கிறாரு. அப்படியே பிடிச்சிங்க, எங்கே கை வச்சுறாதீங்க, டபக்கு நின்று போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிக்கிறீங்க. 6 மணிக்கு எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 6 மணிக்கு எந்திரிக்க எடுத்து கொள்ளுங்க. அப்போ இருந்து என்ன பண்ணால் தண்ணீரை வந்து மருந்து மாதிரி இருந்தோம். தண்ணீரை வந்து எப்படி இருந்தோம்னா இது ஆத்தடி தான் இது, சரிங்களா? வந்து எப்பவுமே 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறீங்க. ஒரு 20 ml 30 ml 40 ml இருக்கலாம். சரிங்க. இந்த தண்ணி எப்பவுமே வயிற்றில் இருந்துகிட்டே இருக்கணும், குறையாம பார்த்துக்கணும். அருந்துவதும் அற்று போவதும் நீர் நிறுத்திருக்க திருவள்ளுவர். அருந்தியது அற்றது போற்றி, அருந்தினால் அற்று போவதுனால், போற்றினா தீராமல் பார்த்துக்கொள்ளும் அர்த்தம். இப்போ அருந்தினால் அற்று போகுது தண்ணீர் தான். மற்ற நீங்கள் இட்லி காஃபி சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, இந்த லெமன் ஜூஸ் சாப்பிட்றதெல்லாம் வந்து அற்று போகாது. அதில் இருக்கிற விஷத்தை வந்து ரத்தத்தில் செலுத்தி தான் அற்று போகும். ஆனால் தண்ணீர் மட்டும் உள்ளே எதுவும் செலுத்தாது, ரத்தத்தில் எதுவும் செலுத்தாதனால ஏற்கனவே இருக்கிற பழைய அழுக்குகளை தண்ணீர் கூட்டிட்டு வருங்கிறத வந்து பரிமளகர் வந்து ஆழ்ந்தவங்க மறந்த காரணத்தினால உணவுன்னு போட்டு நாசம் பண்ணிவிட்டு போயிட்டார். முதல் தவறே தமிழர்கள் தான் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆசிரியர்கள் தான், தமிழர்கள் இல்லை, தமிழ் ஆசிரியர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ ஆசிரியர்கள் பாவம் செய்தால், ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த உலகம் ஐயோ என்று போகும் என்று பாரதி சொல்லுவார். ஆசிரியர்கள் என்னைக்குமே தவறு பண்ணக்கூடாது. ஆசிரியர்கள் இன்னைக்கு எல்லா வைஸ் சான்சலரும் தப்பு பண்றவங்க தான். இன்னைக்கு வைஸ் சான்சலரு, பிரின்சிபல், திருடாத பிரின்சிபல் கிடையாது. ஏன்னா இது வந்து எஜுகேஷன் சிஸ்டமே வெள்ளக்காரனால் கொண்டு வரப்பட்டது. இது குருகுல கல்வியே கிடையாது. அதனால எல்லா இதெல்லாம் திருடுறாங்க. ஒவ்வொரு வைஸ் சான்சலருக்கு போட்டிருந்து 10 கோடி கொடுத்து தான் வைஸ் சான்சலர் ஆகுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. அது நமக்கு தேவையில்லை. அப்போ நீங்க அந்த அருந்திய காலையில் எழுந்திருக்கிறீங்க, தண்ணி கொடுத்துட்டே வர்றீங்க. 10 மணி வரைக்கும் தண்ணி இருந்துகிட்டே வர்றீங்க. அப்போ 10 அது எவ்வளோ அருந்தாலும் 30-35 ml மேலே அருந்தக்கூடாது. எப்பயுமே வந்து அருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு 2 தடவையாவது குடிச்சிடணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு தேவைப்படும், 1,5 லிட்டரு தேவைப்படும். வெயில் காலத்தில் அதிகமான கொஞ்சம் தப்பு கிடையாது. எரிச்சலாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுக்கலாம், சரிங்களா? 10 மணிக்கு பார்த்தா சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியே போகும். சிறுநீர் எப்படி போகும்? மஞ்சளாக வெளியே போகும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சளாக வெளியே போகும்போது நாக்கு மஞ்சளாக இருக்கும், சிறுநீர் மஞ்சளாக கடுமையான வாடையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல அந்த 10 மணிக்கு பிரேக் பண்ணுறீங்க. அதே ரொம்ப நீண்ட கால பட்டினி. காலையில் 6 to அந்த 10க்கு 4 மணி நேரம், அது நீண்ட கால பட்டினி. அதுக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்ப கட்ட மாணவர்கள் வந்து 3 தடவை உடச்சு விடுவோம் பிரேக் பண்ணி. ஒரு 4 மணி நேரம் வாட்டர் பாசிங், அப்புறம் 4 மணி நேரத்துக்கு ஒரு உடச்சு விடுறது, மறு 4 மணி நேரம் நீர் நோன்பு, அப்புறம் உடச்சு விடுறது. இப்படி உடச்சி மெல்ல விடாம வந்து இந்த கிரானிக் அடாப்டேஷன் கொண்டு போவோம். எங்காவது கிரானிக் அடாப்டேஷனை நீண்ட கால பட்டினிக்கு பழக்கப்படுத்துறதுன்னு பேர். அவன் தான் சொல்றாங்க சயின்டிஸ்ட், ஹிஸ் பாடி இஸ் அண்டர்கோயிங் கிரானிக் அடாப்டேஷன் லேர்னிங் டு சர்வைவ் ஆன் வெரி ஃபியூ கேலரி. ஒரு சராசரி மனிதனுக்கு 1000 டே ரெக்வயர்மெண்ட் ஃபார் நார்மல் பொசிஷன் 1800 கலோரிங்கிற. இப்போலாம் 2500 கலோரி ரெக்வயர்மெண்ட் ஃபார் நார்மல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு சராசரி மனிதனுக்கு 2500 கலோரி வேணுங்கிற நிலையில் இவருடைய பாடி, அதாவது ஹீரார்கன் மணிங்கிற அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய பாடி வந்து நீண்ட கால பயிற்சி பெற்றதுனால குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டது என்று நாங்கள் நம்ப முடியுது. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. நாம என்ன பண்றோம், ஏற்கனவே யோகிகள் பண்ண முறையை வந்து முயற்சியில் கொண்டு வரோம், சரிங்களா? இப்படியே கொண்டு வரப்போ 10 மணிக்கு கொஞ்சம் ஒரு 20 கிராம் பேரிச்சம்பழம், 20 கிராம் திராட்சை பழம், எல்லாம் உலர் திராட்சை, 20 கிராம் பேரிச்சை, 20 கிராம் திராட்சை, ஒரு 10 கிராம் வேர்க்கடலை, 10 கிராம் பொரி, 10 கிராம் சிப்ஸு கிப்ஸு ஏதாவது ஒன்று வச்சு ஒரு கடலை மாதிரி வந்து எல்லாம் கலந்து நல்லா மென்று சாப்பிட்றீங்க. மென்று சாப்பிட்ற நாக்கில் இருக்கிற விஷம் பூரா அப்படியே வலிச்சிட்டு கீழே இறப்பிலேருந்து அப்படியே படிப்படியே கீழே இறங்கி அப்படியே கீழே போய் இறப்பிக்கு போய் அது சிறுகுடல் பெருங்குடல் அது போயிட்டு இருக்கு. அது நான் வேலையை பார்க்கும். நார்ச்சத்து இருக்கிறனால உருட்டிட்டு போயிட்டு நான் சாப்பிட்றது ருசியாகவும் இருக்கும், புளிப்பு இருக்குது. எலுமிச்சை அதாவது திராட்சையோடைய புளிப்பு இருக்கும், அப்புறம் இனிப்பு வந்து பேரிச்சோடைய இனிப்பு இருக்கும், காரத்துக்கு கொஞ்சம் மணிக்காரம் போடுறீங்களா அது இருக்கும். அது 2 பொரி போட்டிக்கு 2 வேர்க்கலை எல்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் பாடுறப்ப எல்லாம் சுத்தமாகும், பசி நின்று போயிடும். மீண்டும் தண்ணீர் வந்து மருந்து மாதிரி அருந்துறீங்க. இந்த மாதிரி 2 மணிக்கு அப்புறம் 2 மணிக்கும் இந்த கீரை சோறு இந்த அளவு 2 கைப்பிடி சோறு போட்டுக்கிறேன். சாதாரண அன்னம் வெள்ளைச்சோறு போட்டு காய் போட்டு பிணைஞ்சிக்கிறீங்க. இவ்வளோ காயோ அல்லது கீரையோ வெங்காயம் போட்டு தாளிச்சு கிழிச்சு உப்பு காரமெல்லாம் போட்டு, உப்பு காரம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிச்சு நெய் எதை வேணால் போட்டு தாளிச்சிக்கலாம். போட்டு 2 அப்பளத்தை சுட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு, இல்லை காய் சோறு ஊறுகாய் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஒரு சாப்பாடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீரை மருந்து அருந்துறீங்க. நீரை இப்படியே சாயங்காலம் 7 மணி வரைக்கும் கொண்டு போறீங்க. அப்போ 7 மணிக்கு கொண்டு போகிறப்போ ஒரு சப்பாத்தி அல்லது 2 பிரெட் ஸ்லைஸு, ஒரு சப்பாத்தி அல்லது 2 பிரெட் ஸ்லைஸு அல்லது ரஸ்க்கு அல்லது இவ்வளோ ஊற வச்சு
அதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எந்த காய்கறிகளும் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 6:30 சாப்பிடுங்க. ரொம்ப லேட் பண்ணக்கூடாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு 6 6:30 சாப்பிடுங்க. அந்த 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறப்ப நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. முடியாதவங்களுக்கு வேறு மாதிரி டயட்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சப்பாத்தி சுட்டுக்கிறீங்க. நிறைய எந்த காய்கறி நாட்டு காய்கள், மலைக்காய்கள், புடலங்காய், பீக்கங்காய், அது இது கேரட்டுக்கு அது என்னென்ன மார்க்கெட்டில் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு மருந்து இல்லாத காய்கறிக்கு முயற்சி பண்ணுங்கள். மருந்து இல்லாத காய்கறி கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லது முருங்கைக்காய் பயன்படுத்தலாம், அல்லது பப்பாளிக்காய் பயன்படுத்தலாம், அல்லது முருங்கைக்கீரை பயன்படுத்தலாம். அதெல்லாம் பெரும்பாலும் மருந்து அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தேடி போகணும்னா இப்போ இருக்கிறத வச்சு சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இருக்கிற தண்ணி சாதாரண தண்ணியை நம்ம பார்த்து தண்ணி போதுமானது. அதை வீட்டில் அக்வா கார்டு போட்டிருப்பாங்க, அந்த தண்ணி பயன்படுத்திக்கலாம். அது ஆர்ஓ வாட்டர் போட்டுக்கலாம். அது கேன் தண்ணி இருக்குதுல்ல, அது வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. எல்லாத்தையும் பரிசுத்தமாக நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ சாயங்காலம் முடிச்சுக்கிறீங்க. முடிச்சுட்டு அப்போ 10 மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்ருக்கிறீங்க. அப்புறம் இப்போ 2 மணிக்கு ஒருக்கா சாப்பிட்ருக்கீங்க, 7 மணிக்கு ஒருக்கா சாப்பிட்ருக்கீங்க. இதிலே இடையில நீரை தவிர இவர் எதுவும் அருந்தக்கூடாது. இந்த 10 மணிக்கு சாப்பிட்டா அதோட நிறுத்திக்கணும். அப்புறம் தூய தண்ணீர் தான் அருந்தணும். அப்புறம் 2 மணிக்கு சாப்பிட்டா அந்த இடைவெளி பூரா தண்ணீர் தான் அருந்திருக்கணும். அப்புறம் 2 மணிக்கு விட்டா சாயங்காலம் வரைக்கும் தண்ணீரை தவிர வேறு எதுவும் அருந்தக்கூடாது. இது அப்படியே வரப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, 2ஆவது நாள் என்ன பண்ணுறீங்க, இந்த 10 மணிக்கு சாப்பிட்றது 1 மணி 12 மணி இப்படியே தள்ளி போட்டே பிறகு ஒரு 10 நாளுக்குள்ளே டயல் ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க. அந்த ஒரு வேலைக்கு வர்றீங்கன்னா காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டா அந்த சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நீரை தவிர வேறு எதுவும் அருந்தக்கூடாது. உங்களுக்கு வைரம் கிடைக்க போகுது, நோய் எதிர்க்க போகிறீங்க, மரணமலா பருவ வாழ்வு நோக்கி போகிறீங்க. எது நோக்கி? அந்த வாழ்வு நோக்கி போகும் பொழுது எல்லாமே ஒழுங்காக முடியலையா 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். பேரிச்சம்பழம் வேர்க்கல்ல அல்லது சாதாரண சோறு கூட சாப்பிடலாம். என்னது எந்த கேள்வியும் கேட்க முடியல, டக்குன்னு ஒன்றும் அன்றைக்கே ஒரு சோத்தை போட்டு காய்கறி போட்டு திட்டிங்கன்னா அன்றைக்கி கூட முடிஞ்சதா. அதுக்கப்புறம் நீர் போயிடுச்சு. இப்போ விட்டு செஞ்சாலும் கூட 150 நாள் செஞ்சிடலாம். விட்டு செஞ்சாலும் கூட கட்டுனிட்டம் செய்யலாம், அல்லது விட்டு செய்யறது. இது நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டுங்க, ரைட் விட்டுரு, அதுக்கப்புறம் நேரம் மருந்தா இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாதாரண அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி செய்ய என்னாங்கன்னா உடம்பு எடை அப்படியே படிப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சாயங்காலம் ஒரு வேளை சாப்பிட்றது கட்டாயம். சாயங்காலம் ஒரு வேளை சாப்பிட்றது கட்டாயம். அந்த 180 நாள் அது கட்டாயம், ரொம்ப முக்கியம். 180 நாள் அது கட்டாயம். அந்த 180 நாள் ஒரு வேளைக்கு உணவு வரும்பொழுது எல்லா நோய்களும் படிப்படியாக அது எல்லா உடம்பு எடையை கரைய எல்லாம் கரைஞ்சி ஓடியே போயிடும். புற்றுநோய், மூளைக்கட்டி நோய், டாக்டர் இதை நோய், கணை நோய், கல்லீரல் நோய் எல்லாம் கரைஞ்சி சிறுநீராக போயிடும். மலமாக போய் இறைஞ்சி ஒரு கட்டத்தில் உடல் எடை குறையவே குறையாது. அந்த உடல் எடை குறையாமல் இருந்தனாவே அதுதான் உள்சுத்தம் பெற்ற தேகம், மரணத்தை எதிர்க்கின்ற தேகம், நோயை எதிர்க்கின்ற தேகம், பசி தாகம் கட்டுப்பாட்டு தேகம், பசி நண்பனாக மாறி அந்த பசி துன்பத்தை தராத தேகம். வெறியே ஏற்படாது, எதை பார்த்தாலே வெறியே அடங்கி போயிடும். அப்ப அந்த இயற்கை தன்மை அது மாறிவிட்டது, இந்த சாந்தமாயிரும். அந்த பசியோடு இருந்தீங்கன்னா எல்லா நோயும் தான். அதுதான் வள்ளலார் பசித்திருன்னு சொன்னார். அப்புறம் தனித்திருன்னு சொன்னார். இப்ப தனியா தான் அதை செய்ய முடியும். அப்ப இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திருல தனிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிமையில தான் தனிமையில தான் நல்ல ஸ்பிரிட்டே வரும். நல்ல ஸ்பிரிட்டு, நல்ல ஆவிகள், நல்ல சிந்தனை அப்பதான் வரும். இப்போ முடிஞ்சு போச்சா? இதை அப்போ சுத்தம் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு நாளைக்கு அசுத்தம் பண்ணுறீங்க. இதை பழையபடி சாதாரண உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க. வீட்டிலேயே தோசையை சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க. சாப்பிட்ட முதல் நாளை காலையில் சாப்பிட்றீங்க, மத்தியானம் ராத்திரி 3 வேளை எதாவது சாப்பிட்றீங்க. உடனே 6 கிலோ எடை கூறிடும். ஒரே நாள் 6 கிலோ கூறிடும். நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, அடுத்த நாள் நீர் பயிற்சிக்கு போய் 3 நாளில் ஒரு நாள் ஏறின 6 கிலோவே 3ஆம் நாளில் 6 கிலோ கரைச்சி எடுத்துடலாம். அப்போ ஒரு நாள் 6 கிலோ ஏறுது, அது 3 நாளில் அப்போ கரைச்சிருக்கு. கடைசியில் அந்த விஷம் நாக்கில் மஞ்சளாக படி. அப்போ என்ன பண்ணுறீங்க, உப்பு இல்லாத கீரை போட்டு அந்த விஷத்தை இறக்கி விட்றோம். அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது உடல் எடை குறைதே இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு நாள் முழுக்க அப்போ தான் முழு ஃபாஸ்டிங் நீரில் போடுறீங்க. நீரில் போட்டு பார்த்தா உடல் எடை குறையல, உறுதியாகி போச்சு, உடல் எடை குறையாதுன்னு வரும். அப்புறம் நம்ம நீங்கள் தண்ணீரையும் குடிக்காம ஒரு நாள் என்ன பண்ணி வீட்டில் ஓய்வு வருது, சுவாசம் பண்ணிகிட்டே பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெறும் காற்று மட்டும் அப்பவும் பார்க்குறீங்க, உடல் எடை குறையல. அப்போ உறுதியாகிவிட்டது. முழு பட்டினி போட்டாலும் தண்ணீரே குடிக்காமல் இருந்தாலும் என்ன பண்ணாலும் எது குறையல, எடை குறைய. அதுதான் உண்மையான பரிசுத்த தேகம், மரணத்தை எதிர்க்கின்ற தேகம், உள்குற்றம் இல்லாத தேகம். உள்ளே எந்த குற்றம் இல்லாதனாலே நீங்கள் நீரையும் காற்றையும் அறிந்து வாழ்வதால் நீங்கள் தேவனுக்கு சமமான மாறிவிடுங்கள் என்று பைபிள் சொல்கிறது. பைபிள் லூகாஸ் 20:36 சொல்லுது. லூகாஸ் 20:36 சொல்லிட்டுன்னா, பரிசுத்த நீரையும் பரிசுத்த காற்றையும் யார் அருந்துகிறார்களோ அவன் தேவனுடைய பிள்ளையாகவும் தேவனுடைய குமாரனாக மாறிவிடுவதால் தேவன் நினைத்தாலும் அவர்களை கொலை செய்ய முடியாது. யார் நினைச்சா? தேவனே நினைத்தாலும் கொலை பண்ண முடியாது.
ஏன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. எந்த பாவம்? ஆகாரம் என்கிற பாவம் சாப்பிடாதனால அவங்களுடைய நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆகாரமானது பரிசுத்த நீரையும் பரிசுத்த காற்றையும் அருந்தி வாழ்வதால் தேவன் நினைத்தாலும் அவர்களை கொலை செய்ய முடியாது என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஆதாரம் லூக்காஸ் 20:36. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு. அப்புறம் இது முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? வேணும்னே என்ன பண்றீங்க? ஆகாரம் சாப்பிட்டு பார்த்தாச்சு. அப்புறம் வந்து காட்டுல இருந்து பார்த்தாச்சு. இன்னும் 3வது செஷன். ஃபர்ஸ்ட் செஷன் ஏறக்குறையில. 2வது செஷன் சாதாரண தின்னு பார்க்குறது. அதே ஏறக்குறையில மாத்திக்கிட்டீங்க. அப்புறம் காட்டுல இருந்து பார்க்குறீங்க, நீர் இருந்து பார்க்குறீங்க. அது முடிச்சாச்சு. அப்புறம் கடைசி ஹார்ட் ஒர்க் வருது. கடின உழைப்பு வருகின்ற பொழுது அப்ப மட்டும் என்ன பண்றீங்கன்னா, உதாரணத்துக்கு சாயங்காலம் வரைக்கும் காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் கடின உழைப்பு இருக்குது. அப்ப என்ன பண்றீங்க? ஒரு 1 மணி நேரம் பேருக்க இவ்வளவு பேரிச்சம்பழம் வேர்க்கடலை. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறது. மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு பேரிச்சம்பழம் எத்தனை வேர்க்கடலைங்களா பொட்டுக்கடலை? வேர்க்கடலையும் அந்த வறுத்த வேர்க்கடலையும் அந்த உடற்பழம் 2ம் தான் வந்து ரொம்ப காம்பினேஷன். இந்த அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க அத பொட்டுக்கடலை சொன்னீங்க அப்படியே. பொட்டுக்களையும் வச்சுக்கலாம். பொட்டுக்களையும் வச்சுக்கலாம், பேரிச்சம்பழமும் வச்சுக்கலாம். ரொம்ப ட்ரை இதுன்னு எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏன் சொல்றேன்னா, இதை கையில அடக்கமா வச்சுக்கலாம். இன்னைக்கு தனிச்சத்துள்ள பழமே ஒரு நாள்ல கெட்டு போயிடும். பேரிச்சம்பழம் மட்டுமே அதுல ட்ரை ஃப்ரூட். ஆமா, பேரிச்சம்பழம் வரும், திராட்சை வரும், உலர் திராட்சை வரும், உலர் பேரிச்சை வரும். இதெல்லாம் விலை கம்மி. இதெல்லாம் இதுக்குள்ளே விலை கம்மி வந்து பேரிச்சம்பழம் தான். நீங்க லைன் டேட்ஸே போதுமானது. அதுவே போதும். வேர்க்கடலை நம்ம வீட்டுல கிலோ 150 ரூபாய்க்கு அந்த வேர்க்கடலை போதுமானது. ஆனா நொறுக்கு நொறுக்கல ஒண்ணுமே ஆகாது. கடின உழைப்பு வருகின்ற பொழுதுதான். அப்புறம் கடின உழைப்பு பிடிச்சிட்டு மீண்டும் தண்ணிக்கு வர்றீங்க. அந்த பரிச்சயத்தில் இருக்கிற விஷத்தையும் அந்த வேர்க்கலுக்கு இருக்கிற விஷத்தையும் நீ எடுத்தாக வேண்டும். என்னது எடுக்கலன்னு அது உங்களுக்கு கொண்டு போடும். அது எல்லா உணவுகளும் ஆலை கொலை செய்யும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மீண்டும் என்ன பண்றீங்க? சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நீரையும் காற்றையும் அருந்தி 100 ஆண்டு என்ன 1000 ஆண்டு நீங்க உயிர் வாழலாம். உங்கள் உடம்பு புரோட்டீன் பயங்கரம் உள்ள இறங்கிட்டே இருக்கு. உடம்பு அப்படியே மாநிறமா மாறிடும். உடம்பு என்ன நிறமா மாறிடும்? ரத்த உடல். உங்களுக்கு சக்கரை நோயா இருந்தால் 2 நாள்ல வித்தியாசம் தெரியும். சக்கரை நோய் இருந்தால் 2 நாள்ல காலெல்லாம் கருத்து சிவப்பா மாற ஆரம்பிச்சு. வேண்டாம் ஒருத்தர் பாருங்க, உங்களுக்கு 84 வயசு உள்ள சீனியர் லாயர் மதிமுக கொடுக்குற ஃபோன் பண்ணி பேசி பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எக்கச்சக்க சையத் ஹுசேன் ஒருத்தன் சக்கரை நோய் கொடுமையான சக்கரை. அவர் டாக்டே வந்து இறைச்சி தான். அவரு நல்லாயிட்டு இருக்குது. சையத் ஹுசேன் தியேட்டர் ஒரு எங்கே மேடவாக்கத்தில், சென்னை மேடவாக்கத்தில் நினைக்கிறேன். அவரு எங்கேயோ யூடியூப்பை பார்த்து உள்ள வந்துட்டார். யூடியூப்பை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு நேராக ராயப்பேட்டையில் கிளாஸ் இருக்கிற அங்கே கூடியாட்டார். பாருங்களேன், அவனுக்கு தேவைப்படுது. நான் சொன்னேன், ஐயா அவங்க கேட்கும்போது ஃபோனில், ஐயா நாங்கள் முஸ்லீம் சொல்லி தருவீங்களா? டே உனக்கு தானே சொல்லி தருவேன். முதல் ஃபோன் ஐயா நாங்கள் முஸ்லீம் ஐயா எங்களை சொல்லி தருவீங்களா? டே உனக்கு தானே ஃபோன் சொல்லி தருவாங்க. இப்போ எனக்கு ஃபோன் பண்ண, ஐயா அவங்க காரியத்தில் நல்லா இருக்கிறையா அப்படின்ட்டான். ஒரு முஸ்லீம் மாறுறாங்க. இறைச்சியை பேஸ் பண்ணி இருக்கிறவங்க என்னது கொடூர நோயில் மாட்டிக்கிட்டான். காலையே கருத்து போச்சு. சக்கரை நோய் தாங்க. சக்கரை நோய் சாதாரண விஷயம். மரணத்தை உறுதி செய்த நோயில் அது ஒன்றும் அது நல்லாயிட்டு இருக்குது. ஏன்னா எனர்ஜி அவன் உடனே அவருக்கு என்ன தெரியுமா போட்டேன்? 48 மணி நேரம் ஃபாஸ்டிங். 48 மணி நேரம் ஃபாஸ்டிங் போட்டு கொஞ்சோண்டு முருங்கைக்காயை சாப்பிட சொல்லிட்டேன். 48 மணி நேரம் 24 மணி நேரம் 12 மணி நோன்பு இருக்கிற அதவே 48 மணி நேரம் நோன்பு போடு. நீரை அருந்து தான் நோன்பு போடணும். நீ ட்ரை ஃபாஸ்டிங் போடுவாங்க. அது அடுப்புலேயே தப்பு. அது ட்ரை ஃபாஸ்டிங் உடல் நோன்பு போடக்கூடாது. யாருக்கு? அப்ப உங்களுக்கு உடல் நோன்பே கிடையாது. நீரை குடிக்கிறீங்களே அது நோன்பு முறிச்சிடும். ஆனா வள்ளுவர் சொல்றது தூய்மை நோன்பு ஒன்று இருக்கு. அட்டேடாடா அவருடைய கண்டுபிடிப்பு யாவரும் கிட்ட வர முடியாது. திருவள்ளுவருக்கு நிகர் இனி எவனும் பிறக்கவும் முடியாது. அவர் என்னன்னா தண்ணீர் குடிச்சா நோன்பு முடியாது. தண்ணீர் நோன்பை நீட்டிக்கி வைக்கும். தண்ணீர் வந்து உடல் எல்லாத்தையும் கரைச்சி எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிடும். அதைத்தான் அருந்துன்னு சொன்னதை பரிமள இருக்கிற ஆழ்ந்த நோக்கம். இது முடிச்சு போச்சா? இதோட முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே நீங்க எப்பவுமே கையில பாட்டில் வச்சுக்கணும். எப்படி யோகிகளுக்கு வந்து கம்பல் வச்சுக்கிற மாதிரி நீங்க எப்பவுமே 6 பாட்டில் வச்சுக்கணும். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம். ரெண்டாவது உணவு பாதையில மலம் இல்லாதனால மலமற்ற தேகமாக மாறி விடுகிறது. அது வல்லார் சொன்னது மலமற்ற தேகம் வந்தாச்சு. அப்புறம் ரத்தத்தில் அழுக்கு இல்லாதனால சிறுநீர் போக்கும் குறைந்து விட்டது. அப்ப ஜலமற்ற தேகம். வேற என்ன வேணும்? குகையிலே உட்காந்துக்கிறீங்க 6 மாசம். அப்ப மழை ஜலம் இல்லை. இருட்டில் உட்காந்துக்கிறீங்க. அப்ப என்ன எனர்ஜி நேர காஸ்மிக் எனர்ஜி டாயின்னு உள்ள புந்து ரெடியா இருக்கு. எப்படி சுத்தமாகறியோ உடனே காஸ்மிக் எனர்ஜி டை அந்த சிவன் அவன் சொல்றான். அதுதான் உள்ள பூந்துக்குது. உள்ள பூந்து உன்னை சாகடிக்காம பார்த்துக்குது. எப்போ பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறையோ பிராணம் இதிகாசம் வரலாறு என்ன சொல்றான்னா, யார் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறானோ முதல் சிவன் வந்து நேரம் நிற்பாங்கிறான். வந்தோடனே அப்பா என்னப்பா வேணும் உனக்கு? கேட்கிற வரத்தை பெற்றுக்கொள். நீ யாரை கொலை செய்யணும்? நீ யாரை காப்பாற்றணும்? 2 கேள்வி வராங்க. தவம்னா அடுத்து கொலை செய்யறது தவம் தான். நான் என்ன பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறேன்? எனர்ஜி உள்ள பூந்தாச்சு. போ
க்ளீன் பண்ணு. நாம என்ன பண்ணோம், உடனே இந்த கிளீனிங் வர கிளீனிங் எங்கே வருது, நியமத்தில் வருது. நியமம் யார் சொல்லியிருக்காங்க, திருமணம் சொல்கிறாரு. அதுக்கு சான்று பதஞ்சலி. 2 பேரும் உள் தூய்மை சொல்கிறாங்க. தூய்மை அருள் சுருக்கம் புரட்சி வாய்ப்பு எடுக்கிற மற்ற காமம் கலப்பு கொலை என காண்பவை நேமியறைந்து நியமத்தானது. இந்த 10ல் வந்து முதல் 10 நியமம். பதஞ்சலி வந்து இவரோட பாடம் படித்தவர் தான். பதஞ்சலியும் திருமூலரும் ஒரே பதஞ்சலி, திருமூலர், வியாக்கரமர், பதஞ்சலி, சிவயோக மாமுனி, இந்த மாதிரி 8 பேர் பாடம் படித்தவங்க. அதில் 2 பேர், ஒருத்தர் வந்து தமிழ் எழுதினா, ஒருத்தர் சமஸ்கிருதம் எழுதினார். மற்றவங்களும் எழுதுனாங்க என்னன்னு தெரியல. நல்ல வேலை இந்த 2 பேரும் தமிழ் எழுது. நல்ல வேலை திருமணம் தமிழ் எழுதுங்காட்டி வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சரியா போச்சு. இப்படித்தான் பதஞ்சலி வந்து சமஸ்கிருதம், அவரும் தமிழ்நாட்டில் தான் அடக்கம், அவரும் தமிழ். இதுதான் முடிஞ்சு போச்சு. இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எல்லா நோயும் தானாக குணமாகி உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும். இதுதான் மரணமல்லா பெருவாழ்வுக்கு அடிப்படை. நீங்கள் மரணமல்லா பெருவாழ்வு ஒன்றும் தேவையில்லை. நோயற்ற வாழ்வு வந்துட்டாவே அதை நோக்கி போயிடும். நோயற்றவள் எத்தனை ஆண்டு, 100 ஆண்டு. நோயற்ற எத்தனை ஆண்டு, 200 ஆண்டு. அப்புறம் அந்த தானாகவே உயிர் இருந்தாங்கன்னா அது இயற்கை கூட. ரொம்ப பரிசுத்துக்கு போயிட்டீங்கன்னா விண்வெளி உங்களை கூப்பிட ஆரம்பிச்சு, போதுமாப்பா நீ வாழ்ந்தது போதும் கிளம்பு அப்படின்றோம். அதுதான் விருப்பத்தில் சாகிறது. யார் ஒருவன் விருப்பத்தில் உயிரை விடுகிறானோ அதுதான் சமாதி. மற்றதெல்லாம் சாவுன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்த்தல தின்னுட்டு சாவுறது சாவு அப்படின்னு எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேருமே தின்னுட்டு சாவுறது தான். அது அந்த மாதிரி தான் நோவில் சாவுறது. அதுக்கப்புறம் வந்து தற்கொலையில் சாவுறது, அப்புறம் வந்து அரசாங்கம் கொடுக்குற தண்டனையில் சாவுறது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆட்டம்னு சுற்றுறது, அது ஸ்பீடே கிடையாது, அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த நன்கு சுத்தமானதுக்கப்புறம், அந்த ஆட்டம் நல்லா சுத்தமானதுக்கப்புறம் உங்கள் எண்ணம் பூரா நேரம் ஸ்பேஸ்லேயே இருக்கும், விண்வெளியிலேயே. அதாவது விண்வெளி தான் தொடர்பு வச்சுக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆட்டம் அதிர ஆரம்பிக்கும், கிடு 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 கிடுன்னு அதிர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஜம்ப், செகண்ட் ஜம்ப், தேர்ட் ஜம்ப், ஃபோர்த் ஜம்ப் இருக்குது. அந்த ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றல் மட்டல் ஆகும். அந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறப்ப தானாகவே ஒளி அங்கே டக்குன்னு பிரிஞ்சிடும். மொத்த ஒளி நேரம் இங்கே வந்து டக்குன்னு மேலே விட்டுட்டு நேராக பிளாக் உள்ள போய் புந்துடும். இந்த கருங்கலைக்கு உள்ள லைட்டு போச்சுன்னா எந்த லைட்டும் திரும்பி வராது. அப்போ உள்ளே போன வெளிச்சம் திரும்பி வராமல் பிறவி அட்டு போய் விடுகிறது. வேற என்ன உங்களுக்கு வேணும்? நன்றி. ஆமாம், முடிச்சுக்கலாம் ஐயா. ஐயா வந்து இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்போ நீங்கள் அந்த துறை நிறைய பேர் அங்கே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சொல்லுங்கள். நான் ஆசிரியர் துறை, அப்புறம் பொறியாளர் ஒரு துறை, இன்னொரு 72 வயசு டாக்டர், அவர் பேர் ராஜமாணிக்கம். எவ்வளோ இல்லை இன்னும் எவ்வளோ கேட்டே இருந்தார். இல்லை இவர் நீங்கள் சொன்னீங்க இந்த தேவை சொல்கிறாரு. அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் நினைக்கிறேன். அவருடைய பசங்களாம் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் நினைக்கிறேன். ஃபேமிலியே டாக்டர் தான் பையன். ஆமாம், அவர் வந்தார். அவரு வரையில இருந்தார். சரி, இப்போ பயிற்சி படி அவருக்கு வந்து வாத நோய் மாதிரி. அது நான் சொல்லி வாத நோயெல்லாம் கிடையாது, சும்மா பிடிப்புன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ கீழே உட்காந்து பிடிப்பு தாங்க. இப்போ உடனே வாத நோய் சொல்லிட்டு என்னமோ போட்டு குழப்பி அது ஸ்கேனடு அது எடு இது எடு அரு இருன்னு ஒட்ட வச்சுட்டு பதா அவங்க எங்கே வந்துட்டார் தெரியுங்களா? திருநெல்வேலியில் உட்காந்துருக்குற அங்கே, திருநெல்வேலி தாண்டி 20 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்துட்டார் கார் எடுத்துட்டு. ஈரோடு எங்கே, திருநெல்வேலி எங்கே, என்ன நடக்காது அறியுமா? நீ இங்கிருந்து வரைக்கும் இவ்வளோ யோசனை தப்பு இல்லை. அவர் கார் மொயின்னு கார் ஓட்டிட்டு ஒரு அவருக்கு பணக்காராச்சே ஒரு ஆளை போட்டுட்டு குட்டிக்காரருக்கு வந்துட்டார். அவர் பார்த்து எங்கிருந்து வரும், ஈரோட்டிலிருந்து வரீங்க. ஏன் சாமி? ஐயோ உங்களுக்கு பிடிக்க முடியாது சாமி. ரைட். அது ஒரு கோயில் மண்டலத்தில் உட்காந்து, எங்கேங்க ஒரு கோயில் மண்டபத்தில், ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில், அது கிராமத்துக்குள்ள. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நினைச்சேன் லாட்ஜில் கூட தங்கலாம். அது வேண்டாம்ப்பா சாமி, அது ஒத்து வராது நமக்கு. அப்புறம் அங்கே வந்துட்டு அப்புறம் அங்கே உட்காந்து 2 மணி நேரம் சொல்லி கொடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ சரிங்க, சந்திப்போம். சரி, உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 65. தெரியல, 65. இப்படியே வயசு கூட்டிகிட்டே போக வேண்டியதுதான். பசங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டீங்க, பேரம் பேத்தி பெருசாயிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதான் சொல்லுங்க. ஆமா, இன்னொரு சின்ன பொண்ணு வந்து இப்போ எம்எஸ்சி, இப்போ பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க. அடுத்து எம்எஸ்சி அவங்க பார்க்கணும். இது ஒரு ஃபோட்டோ இருக்கு, குத்த வச்சிருக்காங்க. அவ்வளோதான்.